சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சிறுவழி தெரியும், பெருவழி தெரியும். சிறுவழி பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. பம்பை ஆற்றுலேருந்து ஆரம்பிக்கும். பெருவழி பார்த்தீங்கன்னா எருமலையிலேருந்து ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து 53 கிலோமீட்டர் சம்திங் சொல்லுவாங்க. இந்த 2 வழி இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இது புல்மேடு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டன்ஸு. நடந்த பார்த்தே வந்து ஒரு புல் மேலே நடந்த போகிற மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கலாம். அந்த பாதை இங்கேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து மதியமே முடிஞ்சிருமா. அதுக்கடுத்து ஏறத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா. அதுக்கடுத்து யாராவது வந்துட்டா கூட அந்த இது மாதிரி வண்டியை இங்கே விட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம். ஏன்னா இரவில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. 13 கிலோமீட்டர் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுனால காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து அங்கே சன்னிதானம் கிட்ட போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க. சபரிமலை மலைக்கு போகிறதுக்கு 3வது ஒரு வழி இருக்குது. இந்த வழி வந்து புல்மேடு வழி அப்படின்வாங்க. அது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இது. இதான் அந்த பாதை. இங்கே போகுது பார்த்தீங்களா, அதான் அந்த பாதை. அந்த வழி தான் போகணும். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா